Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trader Cheers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் லெவலில் இருக்குது. எல்லாம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, கோல்டு எப்போ சார் கீழே வரும், 8500 வருமா, 8000 வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அது வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. என்ன வந்தால் வரலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லெவல் நம்ம ப்ரீவியஸ் லோ பார்க்கும்போது இது ரொம்ப க்ரூஷியல் லெவல். அது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 3200. மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகலைன்னா பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது சைட்வேஸ் கூட ஆகலாம். ஆனால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3150 இருக்கும். அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 3120 இருக்கும். 3120 இருக்கும். இது 3120 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ்லையோ இல்லை 1 ஹவரில் போயிட்டு அதுக்கான ஃபிபோனக்கி வேணால் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹைலேருந்து லோவிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணோன்னா அந்த ரேஞ்ச் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3118 120 அந்த ரேஞ்ச் வரும். அதனால் இந்த லெவல்ஸ் எல்லாமே மேஜர் லெவலாக இருக்கும். இதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கடைசி லெவல்னு பார்க்கும்போது ஒரு மேஜரான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட வந்துடும். 3000 வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா இருக்குது. மார்க்கெட் இதை உடச்சா கீழே வரலாம். நம்மளுக்கு 3150 120 வந்துச்சுன்னா 8500 வரணும். நம்ம கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 3150 கிட்ட வரும்போது 8500 நம்மளுக்கான 22 கேரட் கோல்டு வந்து வரணும். இது மட்டும் இல்லை, USD to INR கன்வர்ஷன் ரேட்டும் இருக்குது. இது மட்டும் டேக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால 8500 வருமானது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனால் 3000 வந்துடுச்சுன்னா $3000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 8500 rupees வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இன்கேஸ் இதை பிரேக் அவுட் ஆகலை, இங்கே பவுன்ஸ் பேக் ஆகுதுனாலும் இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் வந்துட்டு எஸ்ஐபி போடுறீங்களோ, இல்லை கோல்ட் பீஸில் வாங்கி வைக்கிறீங்களோ, இல்லை ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறீங்களோ, இந்த ஏரியா பவுன்ஸ் பேக் ஆனாலும் மிஸ் பண்ணாதீங்க, வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா தாராளமாக 3150 3120 3000 வரும்போதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்து எஸ்ஐபி போட ஆரம்பிச்சாச்சு. கோல்டில் வந்து நிறைய பேர் எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணனா அதையும் ஒரு மீடியமாக பார்க்கலாம். ஆனால் நாங்கள் எப்போதுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்களா, எப்போதுமே எதில் வாங்கி வைங்க, கோல்டு காயின்ஸாக வாங்கி வைங்க. ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன் கோல்டு காயின்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கோல்டு நகை வாங்கி வைக்கலாம், ஒரு செயின் வாங்கி வைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம 8 கிராம் வாங்குகிறோன்னா 8 கிராமுக்கு செய்கூலி சேதாரம் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கிராம் செலவு வந்துடும். செயின் வாங்குனீங்கன்னா 8 கிராம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 9 கிராமுக்கு பே பண்ணியிருப்பீங்க. அப்போ 1 கிராம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுதான். இதே வந்து நீங்கள் காயினாக வச்சிங்கன்னா அது வரி பண்ணிக்கணும் அவசியம். நீங்கள் 8 கிராம் காசு கொடுத்தீங்க, 8 கிராம் வாங்கினீங்க. நாளைக்கு விற்கும் போதும் காசு உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற எவ்வளோ ரைஸ் ஆச்சோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் செயின் வாங்கினீங்கன்னா அந்த 1 கிராம் ஏறுற வரைக்கும், அந்த 8000 இல்லை 9000 ஏறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட்டில் தான் இருப்பீங்க, சம்டைம்ஸ் லாஸில் தான் இருப்பீங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் வேர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நார்மலாக வாங்கி வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது எப்போதுமே ஃபிசிக்கல் கோல்டு பெஸ்ட்டு. அதுலேயும் கோல்டு காயின்ஸ் எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும். கோல்டு காயின்ஸோ பார்ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ, நிறைய இடத்துல 1/2 கிராமு 1/4 கிராம் கூட காயின்ஸ் விற்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி வைக்கிறது எப்போதுமே பெஸ்ட்டு. ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸை மார்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, இந்த ப்ரீவியஸ் லோவில் 3200 பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஹை 3400, அதையும் ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 3500 அந்த ரேஞ்ச் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கோல்டு எப்படி பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே வந்தாலும் மேலே தான் போகணும், இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனாலும் மேலே தான் போகணும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வருதோ வாங்கி வச்சுட்டே இருங்க, வரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. இன்னொன்று, இது கீழே வரதுக்கான ரீசன் என்னன்னா, வார் டென்ஷன் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே பார்த்துருப்போம், வார் டென்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் கோல்டோட ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஏன்னா வார் டென்ஷன் இருக்குது, வார் வரப்போகுதுன்னா கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்து நல்லா ஸ்பைக் அடிக்கும். இன்னொரு ஃபேக்டர் ஏன் இது கீழே வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வார் டென்ஷன் கம்மியானதுக்காக தான். அதனால் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. உடச்சதுன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸாக வேறு சொல்லியிருப்போம், 3000 இருக்கும்போது சொல்லியிருந்தோம் 3500 போகும். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மார்க்கெட் $500 கிட்ட மேலே போச்சு. இப்பயும் மார்க்கெட் கீழே வருதுன்னா திருப்பியும் ஏன் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், ஏன் மேலே போகும்னு சொல்கிறோன்னா, அனாலிசிஸ் படி பார்க்கும்போது மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓவரால் மந்த்லி ட்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அப் ட்ரெண்ட்
ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு அறிகுறியுமே கிடையாது. அதனால மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம சார் உங்களுக்கு நிஃப்டி பத்தியும் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ லோ இருந்துச்சு. நம்ம சொல்லிட்டே இருந்தோம் கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி 2 நாள் முன்னாடி வந்து 1000 கிட்ட மார்க்கெட் மேல போச்சு. அதனால வொரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கு, ட்ரேட் பண்றதுக்கு பயமா இருக்கு, இல்ல எப்படி பண்ணணும்னு தெரியல, அந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னா, வி அட் ட்ரேட் வி டீச் பீப்பிள் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்னா என்ன, அப்படி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கோம். நம்ம பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாம பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கு. இன்கேஸ் உங்களால இந்த 3 பிரான்ச்ல வந்து மண்டே வர முடியலன்னா, நம்மளுக்கு சாட்டர்டே கிளாஸஸும் இருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த பிரான்ச்சும் வர முடியலனா, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. அதுலயும் நீங்க வேணும்னா சைட்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் குடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். என்னன்னா 9த் இயர் ஆனிவர்சரி. 9த் இயர் ஆனிவர்சரிக்காக நெறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம குடுத்துட்டு இருந்தோம். நெறைய பேர் வந்து கேட்ட விஷயங்கள் என்னன்னா, "சார் இந்த மாசம் ஜாயின் பண்ண முடியல. நான் அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமா நீங்க அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் மட்டும் பண்ணி வச்சுருங்க. நீங்க கிளாஸஸ் வந்து அடுத்த மாசம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.